தொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள். தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறி நாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. உறவுங்கிறதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க. உறவு என்பது கடல் மாதிரிங்க. அதுல முக்குளிச்சாத்தானுங்க முத்தெடுக்க முடியும். இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாத்தானுங்க கரை சேர முடியும். கரை சேர்ந்தாத்தானுங்க நாமளும் பக்குவமா வாழ முடியுங்கிறதா. உறவு சுமை இல்லைங்க. உறவுன்னா கடல் மாதிரி தான். ஏன்னா அதுல எப்ப புயல் வருது, எப்ப சுனாமி வருது, எப்ப பூகம்பம் வருது எவனுக்குமே தெரியாது சார். எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா? என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறியா? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடினதும் அதே கடற்கரையில தானே. சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமையை எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாடு. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாட்டுல எத்தனை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து முழு அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைப்பா, அதுக்கு பேரு அன்பு தாலாட்டு. இன்னைக்கு வேலைக்கு போற அம்மா தன்னோட குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறான், அது அவசர தாலாட்டு. என்ன தெரியுமா? சோலைக்குள் பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கும் போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு. 9 மணியானால் உன்னப்பா சொந்தமில்லை, 9:30க்கு உன்னம்மா சொந்தமில்லை. தாயென்று காட்டுவதற்கும் தழுவி அணைப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. சார், பெத்த பிள்ளைங்களை கொஞ்சிறதுக்கு கூட 4 கிழமைன்னு பாக்குறாங்களே, இது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. ஆனால் அந்த தாயும் தந்தையும் பிழைக்க சென்றிருக்கின்ற காரணத்தால் தான் தாலாட்டு கூட பாட முடியவில்லையே. சார், எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல சார், அவங்க பாசம் தான் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு தாய் தந்தை இழந்த எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய உறவினர்கள் வீட்டில இருந்து வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்கள சில பேருடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கு, பல பேர் சொல்ல முடியாத அளவு பிரச்சனைகளுக்கு இடையில தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். போலீஸ்காரங்க பிடிச்சி அவனை என்கொயரி பண்றப்போ அம்மா அப்பாவை இழந்துட்டான். சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வளர்ந்துருக்கான். அவங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. சின்ன பையன் வீட்டுல இருக்க முடியாம வெளியில ஓடி வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணுவான்? வயிற்று பசிக்காக பிட் பாக்கெட் தொழில ஈடுபட்டுட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, IAS IPS செலக்ஷன் லிஸ்ட்ல தொங்க வேண்டிய போட்டோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யார் சார்? அந்த உறவுகள் தானே. இன்னும் அந்த பையனுக்கு ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்துக்கலாம். அவங்க எல்லாம் எங்க போனாங்க? துன்பத்தில் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த பையனோட துன்பத்துல கை கொடுத்தாங்களா? இதே மாதிரி மாற்றாந்தாய் கொடுமையில மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைகளுடைய லட்சியங்கள் பாதிக்கப்படுது தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய உறவையும் தன்னுடைய தாய் நாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உறவுகளை பார்க்கணும்னு அவங்க திரும்பி வர்றப்போ பெற்ற உறவு தன்னோட கடனை அடைக்கிறதுக்கு தன்னோட பையன் எவ்வளவு பணம் கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குது. சகோதர உறவு நம்ம அண்ணன் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குது. ஆக மொத்தத்துல அவன் எப்படி வருவான்னு எதிர்பார்க்கல, என்ன கொண்டு வருவான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்குங்க சார் மனதளவுல. அப்ப உறவு என்பது என்ன கொண்டு வருவாய், வரவை எதிர்பார்ப்பது தான் உறவு என்று சரண்யா சொல்கிறார். எஸ் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே அவருக்கு பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரிபாளையத்தைச் சேர்ந்த ஷைனி என்ற குழந்தையின் தாய் தந்தை இங்கே மேடை கிடைக்கின்றேன். வணக்கம். பாத்தீங்கன்னா உனக்கு என்னம்மா வயசு? 10 வயசு. ஆனா இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, உடல் வளர்ச்சியே இல்லை. இதோட வெயிட் எவ்வளவுமா? 10 கிலோ. இந்த குழந்தை எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தையை பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, சொல்லுங்க. அது என் குழந்தை பிறந்தப்பங்க 900 கிராம் தான் இடம் இருந்ததுங்க. 2 உருளைக்கிழங்கு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும், ஒரு தலை ஒரு வயிறு. உத்து பார்க்கணும் குழந்தைய. நான் போய் தஞ்சாவூர்ல இந்த குழந்தைய பார்க்கும்போது நான் சொன்னேன், என் ஜோப்பில் போகிற அளவுக்கு கூட அந்த குழந்தை இல்லையே, இது எப்படி பொழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன். தாய்ப்பாலும் குடிச்சு வளரல, ஏன்னா அவளுக்கு சப்பி குடிக்கிறது தெரியல, அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல. 3 வருஷம் அந்த குழந்தை குப்புற படுக்கல, அப்படியே மணக்கா படுத்துட்டு இருந்தது. 3 மாதம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூட கிடையாது. நைட்டும் பகலும் தூங்காமல் வளர்த்தணும்.
நீங்க என்னமா நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாய் என்ற முறையில் இந்த குழந்தையை வளர்ப்பது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க. 5 வருஷமா அந்த குழந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருந்தது. இப்பதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும். 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க. எங்களால அந்த அளவுக்கு வசதி இல்லை. குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல, சுகமாக நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க மூளை வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்ட இந்த குழந்தை எப்படி படிக்குது? படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. 600 மார்க்ல ஒரு 6 மார்க்ஸ் தான் கம்மியா எடுப்பாங்க. உடல் வளர்ச்சி இல்ல, ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. நீ படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறமா? கலெக்டர். பாரு, நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறடா ராஜா? என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அதனால ஒரு குழந்தை உடல்ல இல்ல எடை, ஆனா தான் வளர்ந்து பின்னாடி பெரிய கலெக்டர் ஆகணும். நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு கேட்டா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவணும்னு சொல்லுத. இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்ன உயர்ந்த உள்ளம். உனக்கு படிக்கிறத தவிர வேற என்னடா தெரியும்? பாட்டு நல்லா பாடுவியா? உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மெய்க்க பக்கத்துல வச்சு பாடுறா செல்லம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராதும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஆ ஆ ஆ இமையை சுமையாக நினைத்தால் விழிகளால் பார்க்க முடியாது. நெருப்பை சுமையாக நினைத்தால் விளக்கால் வெளிச்சம் தர முடியாது. கற்பனையை சுமையாக நினைத்தால் கவிஞரால் சாதிக்க முடியாது. உயிரை சுமையாக நினைத்தால் உடலால் வாழ முடியாது. உளிப்படாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை, மண்படாத விதை மரமாவதில்லை. அது மாதிரிதாயா சொந்தங்கள் கொடுக்கிற சுகமான சுகைய பக்குவப்படாத வாழ்றாமாறு மனுஷன், அந்த மனுஷனை பத்தி தாயா நான் பேச வந்திருக்கேன். பெருசா கவிதையா வாசிச்சாரு. நம்ம கிட்ட ஒரு கவிதை இருக்கு கேளுங்க. கொசுன்னா சென்னை, பசுன்னா வெண்ணெய், வெட்டியா பேசுற இடம் தின்ன, குடும்பம் ஒரு தேங்காய் எண்ணெய், இதுல அப்பா விளக்கெண்ணெய், அம்மா மட்டும் நல்ல எண்ணெய், அண்ணன் கல்ல எண்ணெய், கடைசியா நம்மளை எரிக்கிறது மண்ணெண்ணெய்யா. ஐயோ, நான் பேச போற தலைப்பு உதட்டளவுல உறவாடி பின்னால குழி பறிக்கிறது. ஏன் தாத்தா என்னை கெடுத்தா? அவருக்கு ஒரு விசேஷ பவர் உண்டு. இப்படி கண்ணால பார்த்தாருனாலே போதும், எது பொசுக்குன்னு செத்துப்படும். இப்படி கண்ணால பார்த்து அவர் ஐபவர் அப்படி. ஓ ஐபவர் நல்ல போர் தானே. நான் வேற பக்கத்தில் நிற்கிறையா? பக்கத்து வீட்டில் பசுமாடு நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சு. டே இது சாதாரண பசுமாடு தான்டா, ஆனால் சீமை பசு மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருக்குன்னாரு. மறுநாள் செத்துப்பட்டு 10 செத்து போச்சு. ஓகே. எழுத்த வீட்டில் குழந்தைய பார்த்தாரு, எடுத்து முத்தம் கொடுத்தாரு. மறுநாள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், தாத்தா தாத்தா வயலுக்கு வா தாத்தா, எங்கள் வயலெல்லாம் களமண்டி கிடக்கு தாத்தான்னு அழைச்சிட்டு வந்தேன். அவர் வந்தார், இப்படி பார்த்தார், இப்படி டே பேராண்டி இவ்வளோ கலையிலையும் 4 பயிர் சும்மா நச்சுன்னு இருக்குனாரு. மறுநாள் இருந்த பயிரும் செத்து போச்சு. தாயா உறவுகள். இன்னைக்கு யாரு சொன்னது உறவுகள்னா துன்பத்தில் கை கொடுக்குறான்னு? கையை கொடுத்து பாருங்க, இருக்கிற வாட்சி முதலும் காணாம போயிடும். உறவுனாலே துன்பம், துயரம், நடுத்தரு, முச்சந்தி, குட்டிச்சவரு, உருப்பிடாம பண்றது, இதுதான் உறவுகள். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்தலக்கடி சோழா சுந்தரி அஸ்தலக்கடி ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இங்க வாங்க. நீங்க என்ன ஐயா நொய்யா என்ன சொன்னீங்க? இஸ்தலக்கடி சோழா சுந்தரின்னா
அழகான பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போடா. இதுக்கு தான் அதுக்கு மீனிங். ஐயா நீ சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு நிச்சயமா சீக்கிரமே போகணும். கூப்பிடுங்க சார். ஏன்னா இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு நீ திருப்பூர்ல இருக்க கூடாதியா, ஏன்னா திருப்பூர் கெட்டுப்படும். நீங்க சொல்லுங்க ஐயா. உறவுகள் என்றால் என்னன்னு ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும், உணர்ந்து பார்க்கணுங்க ஐயா. அதுதான் உறவு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், மண் மீது காணும் யாவும். ஒரு பாக பிரிவினையில என்ன பாசத்தோட அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இடையில எழுந்துச்சு சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி பின்னாடி எழுந்திருக்கிற. நீங்க பாடுங்க. முத்துக்கு முத்தாக கொத்துக்கு கொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. மனிதன் மனிதன், எவன்தான் மனிதன்? வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? மனுஷனே கிடையாது சார். இப்ப நீங்க எல்லாருமே பாடிட்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன். நான் பாடவா இல்ல அப்படி ஓடவா? சும்மா பேருக்கு வந்து தேன்னு கை வாயில சொன்னமே இனிக்காது. அது மாதிரி தான் ஐயாங்க உறவுங்கிறது. அதுல அந்த சுமைகளை தாங்கி சுவைச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த உறவுகள் இருக்கிற சுமைகள் எவ்வளவு சுகத்தை கொடுக்க நான் சொல்ல வர்றாங்க. ஐயா, உறவுகள்ல 1000 பிரச்சனை இருக்குது. அண்ணன் ஃப்ரெண்ட அண்ணன்னு சொல்லலாம், தம்பி ஃப்ரெண்ட தம்பின்னு சொல்லலாம், அக்கா ஃப்ரெண்ட அக்கான்னு சொல்லலாம், தங்கச்சி ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொல்லலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட. ஐயா, பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? அதாவது அப்படி ஒரு சிக்கலான உறவு இந்த பொண்டாட்டி உறவுங்க. என்எஸ்கே ஐயா கலைவாணர் என்எஸ்கேயும் மதுரை மாமாவும் பணம்ங்கிற படத்துல ஒரு காட்சிங்கய்யா. ஒரு கிணத்து மேட்டுல உட்காந்துருப்பாங்க 2 பேரும். உட்கார்ந்து இருக்கும் போது மதுரை மாமா கேட்பாங்க என்எஸ்கே ஐயாட்ட, ஏங்க தோசம்னா என்னங்க, சந்தோஷம்னா என்னங்கன்னு. அப்படி என்எஸ்கே என்னைய மாதிரி நொந்து நூலாகி சொல்லுவாரு, ஏமா ஒண்ணுமே இல்ல, இந்த கிணத்துக்குள்ள உன்னை நான் புடிச்சு தள்ளி விட்டேன்னா அது எனக்கு தோசம், நீயே உள்ள விழுந்தேன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆனா கிணத்துக்குள்ள நீயே உடுந்தினா சந்தோஷம்னு சொன்ன அதே என்எஸ்கே படத்துல தான் அப்படி சொன்னாரு. நிஜத்துல மதுரம் மதுரம், நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் வாழ்க்கைக்கு மதுரம் அப்படின்னு கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு. இது நிஜம்.